Okay. So very good evening, everybody. Very good evening, everybody. Welcome to the live session, day 2. So, yes, very good evening. Yeah. So, Good evening. Good evening. So everyone can hear me as well as you can see my video as well as my computer screen, right? You can see நீங்க இப்போ உங்களால presentation slide and video and audio கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படிதானே? Yes, Yes. Okay. Yes. Okay. So thank you for the reply. So once again, welcome to the live session, day 2. So before start the class, day 1 வந்து நான் உங்களுக்கு homework தந்தேன். Tell me yourself, right? உங்களோட இன்டர்வியூவா இருக்கட்டும், ஒரு பர்த்டே பார்ட்டியா இருக்கட்டும், ஏதாவது ஒன்றுல உங்களோட ஃப்ரெண்டோட நீங்க மீட் பண்ணிக்கலாம், உங்களை நீங்க இன்ட்ரடக்ஷன் பண்ண போறீங்க. At the same times, you have to give your details in your interview. So அது வந்து as a homework, video activity நான் உங்களுக்கு தந்தேன். So everyone did it very well, really very well. நான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்கள்ட்ட இருந்தது as a first batch. அதுதான் உங்களோட நான் கமிட் பண்றதுக்கு வந்து முதலாவது வீடியோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ முதலாவது கிளாஸ்ல வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி ஒரு விஷயத்த நீங்க எவ்வளவு செய்வீங்கன்னு சொல்லி தந்ததை விட நீங்க அதை பிரேக் பண்ணி மச் பெட்டரா செய்திருந்தீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஆல் ஆஃப் யூ. ஸோ உண்மையாவே வந்து அதாவது 1-2 பிள்ளை இருந்தாலும் மிச்சாக்கள் உண்மையாவே நல்ல வடிவா செய்திருந்தீங்க அந்த ஆக்டிவிட்டி. ஸோ நான் பெரும்பாலும் அதாவது 80 பீப்புள்ஸ் அனுப்பியிருந்தீங்க. நான் பெரும்பாலும் ஒரு அவுட் ஆஃப் 60 ரைட் மோர் தேன் 60 வீடியோஸ் வந்து பார்த்து கரெக்ட் பண்ணி அனுப்பியிருந்தேன். நான் இருந்தாலும் 20க்கு மேற்பட்ட வீடியோஸ் வந்து நான் பார்க்கல, ஸ்டில் வெயிட்டிங். ஸோ பிஃபோர் டுமாரோ ரைட் நாளைக்கு முதல் அதை நான் பார்த்து உங்களுக்கு நான் கரெக்ட் பண்ணி திருப்பி அனுப்புவேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கல, மெசேஜ் என்ன மிஸ் பார்க்கல, சீன் பண்ணல என்று ஒரி பண்றார்கள், நோ வரிஸ். ஃப்ரம் பிஃபோர் டுமாரோ நாளைக்கு முதல் நான் உங்களை அதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புவேன். பிகாஸ் ஆஃப் சம் பிஸி ஷெடியூல். நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இப்போ கூட வீடியோ அதாவது கிளாஸ் வந்து 8க்கு ஸ்டார்ட் 8:02 கூட எனக்கு வீடியோஸ் நிறைய பேர் அனுப்பி இருந்தவங்க. ஸோ நான் உங்களுக்கு முதல்ல டெட்லைன் தந்த அனுப்ப நேற்றைக்கு முதல் எனக்கு அனுப்ப சொல்லி. ஸோ நேற்றைக்கு முதல் அனுப்பி பார்க்காம விட்டாங்களுக்கு சாரி, பிகாஸ் ஆஃப் சம் பிஸி ஷெடியூல் ஐ டிடன்ட் see it. பட் நான் அன்றைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே எனக்கு நிறைய வீடியோஸ் வந்து உடனே வந்தது. உண்மையாவே ரியலி ஹாப்பி அபவுட் தட். உண்மையாவே நான் அது அன்எக்ஸ்பெக்டட். ஸோ உண்மையாவே அந்த ஃபாலோவை வந்து நீங்க கொண்டு போனீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த 20 கிளாஸ் முடிய 24 கிளாஸஸ் முடிய யூ ஹாவ் டு catch your thought, ரைட்? நீங்க என்ன யோசிச்சு கொண்டு வந்திருக்கிறீங்களோ அதை நீங்க catch பண்ணுவீங்க இந்த இங்கிலீஷ் கோர்ஸ்ல, ரைட்? ஸோ யா அதாவது வந்து என்ன நாங்க அந்த முதலாவது ஆக்டிவிட்டி செய்யலன்றாங்களுக்காக இது ஒரு பெரிய சான்ஸா இருக்கும். ஸோ ஒன்லி ஃபார் த உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றபடியா ஒரு எக்ஸ்கியூஸ் தந்தனாலுடைய ஃப்ரம் டுடே ரைட் இந்த 2வது கிளாஸ்ல இருந்து அந்த நேம ரீநேம் பண்ணாதாக்களுக்கும் இன்றைக்கான எக்ஸ்கியூஸ் வந்து நான் தாரேன். இன்றைக்கு அவங்களை நான் ஜாயின் பண்ணி விட்டேன் நான் கிளாஸுக்கு. பட் டே 3ல இருந்து நீங்க கிளாஸுக்கு வர்றீங்களா இருந்தா உங்களோட நேம் அண்ட் உங்களோட இண்டெக்ஸ் நம்பரோட இருந்தா மட்டும்தான் நான் என்ன செய்வேன், கிளாஸுக்குள்ள ஆட் பண்ணுவேன். அதையும் வந்து நான் இதுல சொல்லிக் கொள்றேன். ஸோ shall we start the class? Okay, ma'am. Yes, miss. Okay. So today, Yes, so today we are going to study about these things, right? The slides. Sorry, miss. Yes, Muhammad. Miss, sorry, miss, disturbance. Yes. Kumar. சொல்லுங்க. Yeah. Miss, yesterday மாதிரி ஒரு வீடியோ அனுப்ப சொன்னீங்க, ஒரு இந்த பேசி கதைச்சு மாதிரி அது நான் அனுப்பினேன் வந்து உங்களுக்கு வந்துச்சான்னு தெரியல, அது கேட்க தான் கோல். Yeah, I received it but didn't see it. நான் பார்க்கல, எனக்கு நான் ரிசீவ் பண்ணிட்டேன் பட் பார்க்கல. நான் பார்த்துட்டு உங்களுக்கு as soon as possible ரிப்ளை பண்றேன். ஓகே? Okay? Is it okay? It's okay, ma'am. Yes, Muhammad. Mr. Muhammad. Mr. Muhammad. Isaf. Okay. Mr. Muhammad, are you there? Raise பண்ணிருக்கீங்க, hand raise பண்ணிருப்பீங்க. May I know the reason, please?
Okay, so today we are going to study about these things. இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களை நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணினீங்க. இன்னொரு ஆள் அதாவது புது ஆள் வந்தா அஃபிஷியலா சரி அன்அஃபிஷியலா how to introduce yourself in your friend as well as in the office or interview or whatever else. அது வந்து உங்களுக்கு இப்போ வந்து கிளியராகவே விளங்கி இருக்கும் within the video I have to prove video, right? நீங்க எல்லாருமே இண்டிவிஜுவலா செஞ்சு வீடியோஸ் வந்து என்ன இருக்குது என்ன வந்து உங்களுக்கு தெரியும் என்று சொல்றதுக்கு. So today we are going to study about verbs, giving instructions, positive and negative commands, request or advice or engagements. We are going to study about these things. So verbs ன்னு சொல்லி சொன்னா பார்த்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வெக்காபுலரி புக் ஒன்று மெயின்டைன் பண்ண சொல்லி. ஸோ அதுல நீங்க உங்களுக்கு மீனிங் தெரியலன்னு சொல்லி சொன்னா யூ ஹாவ் டு ரைட் இட், ரைட்? ஸோ வேர்ப்ஸ் சொல்லி சொன்னா வினை சொற்கள். நாங்க படிக்க போற கிளாஸ் இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் வந்து வினை சொற்கள். அதாவது வினை சொற்கள்ன்றதுக்கு வந்து தனியா நாங்க படிப்போம். அதாவது வந்து எந்தெந்த வினை சொற்கள் எந்தெந்த சமயத்துல யூஸ் பண்றதுன்னு மட்டும் தான் இப்படி இன்றைக்கு பார்க்க போறோம் ஒழிய ஃபுல்லா வினை சொற்களை பற்றி படிக்கணும்னு சொல்லி சொன்னா வினை சொற்களை பற்றி தான் நாங்க படிக்க போறோம் என்று சொல்லி சொன்னா இந்தியன் கிளாஸ்ல 24 கிளாஸுமே காணாது. என்று சொன்னா அவளத்துக்கான விஷயம் வேர்ப்ஸ்ல இருக்க போகுது. ஸோ வேர்ப்ஸ்ன்றத வந்து ஆஸ் அ இன்ட்ரடக்ஷனா வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ கொஞ்சம் விஷயம் என்னென்ன வேர்ப்ஸ் இருக்குது, எங்கெங்க நாங்க வேர்ப்ஸ் பயன்படுத்துவோம், வேர்ப்ஸுக்கான டெஃபினிஷன் என்னன்னு சொல்லித்தான் பார்க்க போறோம். ஸோ வினை சொற்களை பற்றி நாங்க படிக்க போறோம். So next one we are going to study about the thing giving instructions. அதாவது அறிவித்தல் அறிவுறுத்தல் எப்படி நாங்க மற்றவர்களுக்கு அதை கொடுக்கறது, அறிவித்தல் எப்படி நாங்க கொடுக்கறது, அறிவுறுத்தல் நாங்க எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். Then the third thing we have to study about that positive and negative commands. அதாவது ஒரு பாசிட்டிவ் கமாண்ட் நேர்மறையான மறைமுகமான கமாண்ட்ஸ், அதாவது கமாண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் பற்றி நாங்க படிக்க போறோம். சோ அதை எப்படி நாங்க சொல்றது, ஈவன் யாராவது எங்களுக்கு அப்படி ஒரு ரிக்வெஸ்ட் அல்லது ஒரு கமெண்ட் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா how can we reply to them, எப்படி நாங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ண போறோம்ன்றதை பார்க்க போறோம். So fourth one is request or advice or encouragement. ஒரு ஆக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது எப்படி, ஒரு ஆக்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்றது எப்படி, ஒரு ஆக்களுக்கு அட்வைஸ் பண்றது எப்படி, எந்தெந்த சிச்சுவேஷன்ல நாங்க பண்ண போறோம், எந்தெந்த கீவேர்ட்ஸை போட்டு நாங்க பண்ண போறோம் சொல்ல போறோம், எந்தெந்த விஷயத்த நாங்க வாழ்த்துக்களை போட்டு நாங்க சொல்ல போறோம் என்ற விஷயத்தை தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். So are you ready with study with me? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Ready, ma'am. Very good, very good. So here we are moving to the next slide. So verbs. Before start the verbs, right? Before start the verbs, what are these pictures showing? அதாவது இந்த பிக்சர் வந்து என்னத்தை சொல்லுது? What are the pictures showing? Because இதுல எல்லாமே சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான். So you can read it as well as I can read after that. நீங்க ரீட் பண்ணலாம். நீங்க ரீட் பண்ண உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி சொன்னா நான் உங்களுக்கு ரீட் பண்ணுவேன். So drink, what about these pictures? So something they are doing. Sorry? Something they are doing. Something they are doing. Very good. Something they are doing. Very good. Other answers? Any other answers? doing work, actions, doing action. Yes, doing actions. Very good. Another one? Any answers? Doing work. Sorry? Verb. Doing work. Verb. Verbs. Yeah, very good. So other answers? Verbs. So that's the thing. இப்ப நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க என்னத்தை நாங்க verbs சொல்ல போறோம். What is the Tamil meaning of verbs சொல்லி சொன்னா இப்ப நான் கொஞ்சம் முதல் சொல்லி தந்தேன். verbs சொல்லி சொன்னா நான் என்ன சொல்லி சொன்னேன், வினை சொற்கள் இல்லாட்டி ஒரு ஆக்ஷன், செயல்முறைகள் செயல்முறைகளை நாங்க காட்ட போறோம். அதாவது நாங்க என்னன்னு சொல்லுவோம், verbs சொல்ல போறோம். சோ verbsன்றத வந்து நாங்க தமிழ்ல நாங்க சொல்ற மாதிரி தான் இங்கிலீஷ்ல ஏதாவது ஒரு ஆக்ஷன் அங்க நடக்குமா இருந்தா, ஒரு ஆக்ஷன் ஒரு செயற்பாடு தமிழ்ல சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா, ஒரு செயற்பாடு இங்கிலீஷ்ல சொன்னோம்னு சொல்லி சொன்னா ஒரு ஆக்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா எல்லாமே ஒரு ஆக்ஷன். நீங்க ஓடுறதா இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், விளையாடுறதா இருக்கட்டும், அழுகிறதா இருக்கட்டும், குடிக்கிறதா இருக்கட்டும், சாப்பிடுறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா எந்த இப்ப நான் ஐ எம் டீச்சிங், இப்ப நான் டீச் பண்ணி கொண்டு டீச் பண்றது கூட verb, right? So verb ன்னு சொல்லி சொன்னா ஏதாவது ஒரு ஆக்ஷன் அல்லது ஒரு செயற்பாடுகளை நாங்க குறித்து காட்டுவோமா இருந்தா அதை நாங்க சொல்லுவோம் actions.
ரைட்? ஸோ சாரி, அதை நாங்க சொல்ல போறோம் verbs ன்னு சொல்ல போறோம். பாருங்க, for an examples there are pictures showing, right? உங்களுக்கு விளங்க போகுதுன்னு சொல்லி just a minute. So run, play, cry, sing, look, whistle. Others, please mute yourself. நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா மியூட் பண்ண மறந்துடாதீங்க. யா, சோ ரன் ன்னு சொல்லி சொன்னா என்னது? ஓடுறது. பிளே விளையாடுறது. கிரை அழுகிறது. ட்ரிங்க் குடிக்கிறது. லுக் பாக்குறது. லிசன் கேட்கிறது. ரைட் எழுதுறது. பில்ட் கட்டுறது. பாருங்க, அந்த பில்டிங் பிளாக்ஸ வந்து அவங்க கட்டி கொண்டிருக்கிறாங்க. சோ build என்ன மிஸ்? கட்டுறது. Building. கட்டுறது. பில்ட்னு சொல்லுங்க. BUILD என்று சொல்லி சொன்னா கட்டுறது. அந்த குட்டி கேர்ள் வந்து என்னத்தை கட்டி கொண்டிருக்கிறாங்க? அந்த பில்டிங் பிளாக்ஸ் வந்து கட்டி கொண்டிருக்கிறாங்க. So that's why it will be called as a build, right? So build ன்னு சொல்லி சொன்னா கட்டுதல் என்று வரும் தமிழ் மீன். ரைட் ன்னு சொல்லி சொன்னா ஓட்டுறது, அதாவது சைக்கிளை வந்து ஓடுறது. ரைடுக்கும் டிரைவுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓட்டுறது, அந்த நாங்களே வந்து எங்களை ஒரு பலனை எங்களோட ஒரு எங்களோட ஒரு விஷயம் நாங்க அங்க பிரயோகிச்சு நாங்க ஓடுவோமா இருந்தா அதை நாங்க ரைடுன்னு சொல்றோம். அதே வேளை நாங்க நார்மலா இருந்து கொண்டு அந்த வெஹிக்கிளை வந்து மூவ் பண்றதை வந்து நாங்க டிரைவ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரைடுன்னு சொல்லி சொன்னா ஓட்டுறது. மோட்டார் சைக்கிள் எல்லாம் ரைடுக்குள்ள வரப்போகுது. கார், வேன் எல்லாம் வந்து டிரைவுக்குள்ள வரப்போகுது. நாக் நாக்ன்னு சொல்லி சொன்னா தட்டுறது. கதவை நாக் பண்ணிட்டு உள்ளுக்கு வாங்கன்னு சொல்லுவோமே, ப்ளீஸ் நாக் த டோர்ன்னு சொல்லுவோம். சோ நாக்ன்னு சொல்லி சொன்னா தட்டுறது, கதவை தட்டுறது. லவ்ன்னு சொல்லி சொன்னா சிரிக்கிறது. ஹக் பண்றது. டான்ஸ் நடனம் ஆடுறது. ட்ரோ கீறுறது வரைகிறது. கிளப் கைதட்டுறது. பெயிண்ட் அடிக்கிறது. ஒரு செயற்பாடு. சோ பெயிண்ட். பிரஷ் ஹேர்ன்னு சொல்லி சொன்னா தலை இழுக்கிறத நாங்க சொல்லுவோம் பிரஷ் ஹேர். கோல் பண்றது நாங்க கோல்ன்னு சொல்லுவோம். கிஸ் முத்தம் கொடுக்கறத வந்து நாங்க கிஸ்ன்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் தி ஆக்ஷன்ஸ். இதுல இருக்கிற படத்துல காட்டி இருக்கிற எல்லாமே வந்து ஆக்ஷன்ஸ். ரீட்ன்னு சொல்லி சொன்னா வாசிக்கிறது. கிக் உதைக்கிறது. கிளைம்ப் ஏறுறது. I climb up the trees ன்னு சொல்லி சொன்னா நான் மரம் ஏறுவேன். I can climb up the trees ன்னு சொல்லி சொன்னா நான் என்ன செய்வேன்? மரம் ஏறுவேன். சோ கிளைம்ப்னு சொல்லி சொன்னா என்னது? ஏறுறது. ஜம்ப் பாயிறது. What is the last one? John, what is the last one? கொட்டாவி விடுதல். சோம்பல். கொட்டாவி Sorry, நான் மியூட் பண்ணிட்டு கதைச்சுக்கோங்க. சாரி. சோ யான் சொல்லிட்டேன்னா கொட்டாவி விடுறது. ரன், பிளே, கிரை, ட்ரிங்க், லிசன், ஹக், லவ். These others mute yourself. இப்ப நீங்க மியூட் பண்ணலன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கும் அது டிஸ்டர்பா இருக்கிற அதே சமயம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது டிஸ்டர்பா இருக்கு. ஸோ மேக் ஷூர் எப்பயுமே வந்து மியூட்ல இருக்குது அமைக்கிறத மேக் ஷூர் பண்ணிக்கொள்ளுங்க. சோ இந்த படத்துல இருக்கிற எல்லாமே வந்து ஒரு ஆக்ஷனை குறிக்குது. சோ அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த வேர்ப்குள்ள வரப்போகுது. இப்ப உங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு கிளியரான ஐடியா வந்திருக்கு. வாட் இஸ் வேர்ப், ரைட்? வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் த வேர்ப்? யூ கேன் காட் இட் தட் ஐடியா, ரைட்? சோ இப்ப உங்களுக்கு இந்த அதாவது வந்து இந்த படங்களை எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து மைண்ட்ல கச்சப் பண்ணி இருப்பீங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வேர்ப், ரைட்? சோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா நான் சொல்ல போறேன்னு சொல்லி சொன்னா ஆஸ் அ டெஃபினிஷன் பாருங்க. வேர்ப்ஸ் சொல்லி சொன்னா என்னன்றதுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்கும். அந்த நிறைய மீனிங்லயே வந்து உங்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு சின்ன வேர்ட் வந்து நான் எடுத்து தந்திருக்கிறேன். சோ வேர்ப்ஸ் என்னன்றதுக்கு லைஃப் டைம் நீங்க எந்த டெஃபினிஷனை ஞாபகம் வச்சிருப்பீங்களா இருந்தா மச் பெட்டர். சோ வேர்ப்ஸ் சொல்லி சொன்னா எங்களுக்கு ஒரு பேராகிராஃபா தான் வந்து விட வேணும்னு சொல்லி இல்ல. வேர்ப்ஸ் சொல்லி சொன்னா ஓகே ஃபார் யுவர் கோர்சஸ், உங்களோட கோர்சஸுக்கு வந்து நார்மலா இப்படியான ஒரு வர விளக்கணம் காணும். வேர்ப்ஸ் சொல்லி சொன்னா என்னன்னு உங்களுக்கு ஃபைனல்ல கேள்வி வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா யூ ஹாவ் டு ரிமெம்பர் தீஸ் 2 lines, ரைட்? 2 linesம் இல்ல, ஆல்மோஸ்ட் 1 line தான். சோ இதை நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்களா இருந்தா வேர்ப்ஸ் டெஃபினிஷன் இதுதான்.
verbs are words that verb பண்றது வந்து ஒரு சொல் என்ன சொல்லலாம் that show an action or state of being. அதாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்குது அல்லாடி ஏதாவது ஒரு ஆக்ஷனை நாங்க சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா அதைத்தான் நாங்க வேர்ப்ஸ் சொல்லுவோம். பாருங்க சிம்பிளி டெபினிஷன்ன்றது வந்து சிம்பிளா நான் சொல்லி இருக்கிறேன் பாருங்க எவ்வளவுக்கு சிம்பிளா சொல்லிருக்கோம். அதாவது தமிழ்ல நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஆக்ஷன் ஒரு செயற்பாட்டை தான் நாங்க வினைச்சொல் சொல்ல போறோம்னு சொன்ன மாதிரி எஸ் verbs are the words that show an actions or state of being. Almost every sentence require a verb. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இன்னும் ஒரு விஷயம் இருக்குது வேர்ப்ஸை பற்றி சொல்றதுக்கு எந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அங்க கட்டாயமா வந்து வேர்ப்ஸ் இருக்க போகுது. ஆல்மோஸ்ட் எவ்ரி சென்டென்ஸ் எல்லா சென்டென்ஸும் எவ்ரின்னு சொல்லி சொன்னா எல்லா சென்டென்ஸ் எல்லா வசனங்களும் சென்டென்ஸ் சொல்லி சொன்னா வசனம் சோ எல்லா வசனங்களையும் நாங்க எடுத்துக்கொள்ளுவமா இருந்தா அங்க வேர்ப்ஸ் வந்து முக்கியமான ஒரு விஷயமா முக்கியமான ஒரு பார்ட்ஸா அங்க இருக்குது என்ற விஷயத்தை தான் இது சொல்லி இருக்குது. Verbs are words that show an action or state of being. Almost every sentence require a verb. So verb ன்னு சொல்லி சொன்னா என்ன what do you mean by verb ன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா you have to remember only this sentence in your mind, right? உங்களோட மைண்ட்ல வந்து இந்த சென்டென்ஸ் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்களா இருந்தா then you can clear everything. That Iman? Yes, Mr. Iman? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் அந்த Yeah. ஸ்டேட் ஆஃப் பீயிங் என்னது? ஏதாவது செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறது. ஓகே தேங்க் யூ மிஸ். Okay. So yeah. So Imad, is this your name? எஸ் மேம். Okay. So fine. So verbs ன்னு சொல்லி சொன்னா அதுக்கு என்ன மீனிங்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா verbs are the words that show an action or state of being. அவளாம் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா காணும். அங்கால இருக்கிறது கூட உங்களோட ஒரு நாலேஜுக்கு தான் நான் தந்திருக்கிறேன் என்னண்டு every sentence require a verb. Every sentence எல்லா சென்டென்ஸுக்குமே வந்து verb பண்றது வந்து ஒரு கட்டாயமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ எந்த வசனத்தை நீங்க சொல்லி பாத்தீங்கன்றாலும் இப்ப நான் படிப்பிக்கிறேன் I am teaching, you are studying, she is playing, ஏதாவது ஒரு வசனத்தை நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னாலே அதுக்குள்ள ஒரு வேர்ப்ஸ் ஒன்று வருது. வேர்ப்ஸ் இல்லாம நாங்க சொல்லலாது. அதாவது பெயர் சொல் வினைச்சொல் இருக்குது. செயற்படு பொருள் இல்லாம நாங்க பெயர் சொல் வினைச்சொல்ல நாங்க சொல்லலாமே ஒழிய லைக் வினைச்சொல் இல்லாம ஒரு சென்டென்ஸை நாங்க ஃபுல்பில் பண்ணலாது. எஸ் ஷீ என்று மட்டும்தான் ஷீ இஸ் அதோட முடியுது. அங்க நாங்க சொல்லலன்னு சொல்லி சொன்னா அதோட அந்த வசனம் முடியுது. That's why we have to remove that part. So verbs என்றது வந்து எப்பயுமே வந்து ஒரு சென்டென்ஸுக்கு வந்து இன்றியமையாததுன்றது வந்து அன்றதான் இந்த சென்டென்ஸ் சொல்லுது. பாருங்க இதுல நாங்க ஆல்மோஸ்ட் வந்து பிக்சரோட வந்து verbs பார்த்தனாங்க. அதே மாதிரி இங்க without pictures these are the verbs, right? இதுவும் வந்து verbs தான். Take, go, use, give, love, understand, cover, become, rise, build, bring, catch, paint, break, move, shrink, join, encourage. So these are the verbs. இதுவும் வந்து verbs லாம் வரப்போது. நான் உங்களுக்கு verbs-க்கு வந்து உதாரணம் தரணும்னு சொல்லி சொன்னா எக்கச்சக்கமா தரலாம். நீங்க கூகுள்ல எடுத்து verbs, example for verbs and அடிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா there are lots of verbs, right? நிறைய வினைச்சொற்கள் இருக்குது. ஏன்னா ஆக்ஷன்ஸ்ன்றது வந்து இந்த உலகத்துல ஒன்று ரெண்டு இல்ல எண்ணிலடங்கான ஆக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. கவுண்ட்லெஸ், ரைட்? கவுண்ட்லெஸ் எண்ண முடியாத ஆக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் இதுல உதாரணமா தந்தேன்னு சொல்லி சொன்னா அதுக்கு இந்தியன் கிளாஸ் காணாது. 24 கிளாஸஸ்க்கு கூட நாங்க வேர்ப்ஸை வச்சு படிக்கலாம். பட் உங்களோட சிலபஸ்ல வேர்ப்ஸ் என்ன அதுக்கான உதாரணம் என்ன சொல்லி இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சா சரி. So if you have any doubt in this slide, if you have any doubts you can ask me. Ask right now. No, okay. Then Excuse me. Yes. மிஸ் இப்ப கொஞ்சத்துக்கு கவரேஜ் இல்லாம போயிட்டு மிஸ் இந்த Okay. நீங்க வேர்ப்ஸ் இந்த டேக் கோ யூஸ்ன்றது வந்து அது ஒண்ணுமே சரியா கேட்க முடியல. Okay, so you can நான் இப்ப திருப்பி சொல்றேன், ரீட் பண்றேன். இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க வீடியோல அதை நீங்க கட்ச் பண்ணுங்க. அதுல எதுவும் பிரச்சனை இருந்தா நீங்க என்ன கேளுங்க பர்சனலா. ஓகே, நான் இப்ப அதை ரீட் பண்றேன். No worries. So take, go, use, give, love, understand, cover, become, rise, build, bring, touch, paint, break, move, shrink, join, encourage.
So that's fine. So we have to move to the next slide. So Thank உங்களுக்கு you. ஒரு விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னா நான் verbs பத்தி இப்ப நான் கொஞ்சம் விஷயம் தான் சொல்ல போறேன்னு சொல்லி அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா students we have to separate verbs in 5 parts, right? 5 பாகங்களா வந்து நாங்க அந்த வேர்ப்ஸை வந்து பிரிச்சு கொள்ளலாம். அதாவது வந்து நீங்க கேட்கலாம் கிராமர் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, அதாவது இலக்கணம் என்ற ஒரு விஷயம் வந்து இங்கிலீஷ்ல இருக்குது. சோ இலக்கணம் என்ற விஷயம் வந்து எங்களுக்கு தெரியணும்னு சொல்லி சொன்னா நாங்க அங்க இருக்கிற பேசிக் திங்ஸ் வந்து படிக்கணும். சோ உங்களை நான் பேசிக் திங்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நார்மலா ஒரு ஸ்டெப்ஸ்ல 10 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னா நாங்க முதலாவது 2வது 3வது ஸ்டெப்ஸை விட்டுட்டு டிரெக்டா வந்து 10 ஸ்டெப்ஸ்ல வந்து ஏறல, அது இம்பாசிபிள் அது. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் நீங்க ஏறிக்கொண்டிருக்கல தான் வந்து நீங்க 10வது படியை வந்து நீங்க தொடலாம். ஈவன் நீங்க பிரேக் பண்ணி ஏறினீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஒரு வகையில ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலாம், இல்லாட்டி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுன்ற மாதிரி இருக்க போகுது. ஸோ அந்த வகையில உங்களுக்கான 24 கிளாஸ்ல வந்து உங்களோட பேசிக் திங்ஸ் போறது வந்து 12 கிளாஸஸ். 12 கிளாஸஸ் வந்து இனி இல்லையான்னு முக்கியமான கிளாஸஸ் அடிப்படையில இருந்து நான் சொல்லி தரேன். அதாவது இப்ப நீங்க இங்கிலீஷ் கிளாஸுக்கு வாரீங்க, உங்களுக்கு ஒரு நாலேஜ் இல்ல, உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கான தான் நீங்க வாரீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கான கிளாஸ் தான் இது. என்னது இந்த 12 கிளாஸ். இந்த 12 கிளாஸும் நான் ஓப்பன் அப், அதாவது 0 to 10 0 to 100 வரைக்கும் நான் சொல்லி தர போறேன் இப்ப இந்த 12 கிளாஸ். After 12 we have to start the grammar. அந்த 12 கிளாஸ்லயும் நீங்க ஒழுங்கா இருப்பீங்களா இருந்தா சரி, நீங்க வரையிலன்னு சொல்லி சொன்னா வீடியோ பார்ப்பீங்களா இருந்தா இந்த 12 கிளாஸ் உங்களுக்கு விளங்கி இருக்கிற சமயத்துலதான் உங்களுக்கு அடுத்த 13வது கிளாஸ் விளங்க போகுது. ஸோ 13வது கிளாஸ்ல தான் நான் ஒவ்வொரு டென்ஸா உங்களுக்கு தொடங்குவேன். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், தேர் ஆர் 12 டென்சஸ், ரைட்? 12 வகையான இலக்கணங்கள் வந்து இருக்குது. என்னது காலங்கள் வந்து இருக்குது உங்களுக்கு தெரியும். 3 காலம் வந்து பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அதே மாதிரி இங்கிலீஷ்ல தமிழ்ல இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். சோ அந்த 3 காலத்தையுமே வச்சு பிரிச்சு 12 காலங்கள் வந்து இருக்குது இங்கிலீஷ்ல. சோ அந்த 12 காலங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா யூ ஹாவ் டு மேக் சென்டென்ஸ் ஓ பேராகிராஃப் ஓ எஸ்ஸே பை யுவர் செல்ஃப். உங்களோட பாட்டாலே நீங்க உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதலாம். அந்த சென்டென்ஸை வந்து 3 சென்டென்ஸ் ஆக்கலாம், 3 சென்டென்ஸ் ஆக்கினா பேராகிராஃப் எழுதுனீங்கன்னு சொல்லி சொன்னா as எஸ்ஸேயா உங்களால் நீங்க டிசைன் பண்ணிக்கொள்ள முடியும். சோ அந்த லெவலுக்கு நான் உங்களை கொண்டு வர போறேன்ற வழியா தான் நான் இங்க இருந்து படிப்பிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல இருந்து நாங்க இப்ப நிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரைட்? பிகாஸ் இட்ஸ் செகண்ட் கிளாஸ், ரைட்? இன்னைக்கு 2வது கிளாஸ்ன்ற வழியா வந்து இது வந்து ஒரு சின்ன விஷயமா தான் உங்களுக்கு சொல்லி கொண்டு போறேன்னுடைய வேர்ப்ன்றது வந்து நாங்க கிராமர் செக்ஷன் தொடங்கினோட வந்து வேர்ப்ன்றது வந்து ஒரு ஸ்லைடு ஒரு கிளாஸ் ஃபுல்லாவே நான் படிப்பேன். அப்ப வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் வேர்ப்ஸுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி இருந்தேன் நான் அந்த விஷயம். சோ அந்த விஷயத்த வந்து இதோட வந்து கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மச் பெட்டர். சோ கிளாஸுக்கு வராம, இந்தியன் கிளாஸுக்கு வராம நாளைக்கு கிளாஸுக்கு அல்லது இந்தியன் கிளாஸ் வராம வந்து 13வது கிளாஸ்ல ஜாயின் பண்ணா உங்களுக்கு 0 நாலேஜ் விளங்காத மாதிரி தான் இருக்க. சோ கிளாஸுக்கான அட்டெண்டன்ஸை வந்து நீங்க மேக் ஷோர் பண்ணுங்க, ரைட்? சோ இன்றைக்கு வந்துட்டு நீங்க 13வது கிளாஸ்க்கு வந்து இன்றைக்கு வராம 13வது கிளாஸ்க்கு டிரெக்டா நீங்க வருவீங்களா இருந்தா அங்க வந்து உங்களுக்கு ஒரு எமிட், அதாவது என்னன்னு சொல்றது, ஒரு எம்டியா இருக்கும் ஒரு பேஜ். நான் அதை படிப்பிக்கல என்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க அதை பாப்பீங்க. பட் நான் ஆல்ரெடி இங்க நான் அதை சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் வை அங்க வந்து அதை ஸ்கிப் பண்ண போறேன். ஒரே கிளாஸ்ல வந்து படிச்சதை வந்து திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறது வந்து போர். ஸோ இங்க என்ன படிப்பிக்கிறேனோ அதை இன்னொரு வகுப்புல நான் படிப்பிக்க போறேன்னு சொல்லி சொன்னா அதை நான் இக்னோர் பண்ணிடுவேன். இங்க படிப்பிச்சன்ற விஷயத்த நான் சொல்லிட்டு இக்னோர் பண்ணிடுவேன். சோ இந்த கிளாஸுக்கு வந்து அந்த கிளாஸுக்கு வந்தா தான் உங்களுக்கு 100% அந்த பாடத்தை வந்து கச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சோ அட்டெண்டன்ஸ்ன்றது வந்து அதான் முக்கியம். அதான் நான் சொல்ல வந்தேன். சோ வேர்ப்ஸ் என்று சொல்லி சொன்னா வேர்ப்ஸ்ல வந்து நாங்க பாருங்க 5 பிரிவுகளா நாங்க வேர்ப்ஸை பிரிக்கலாம். முதலாவது பாருங்க பேஸ் வேர்ப். Base form of the verb. What is the meaning of the base form of the verb? அடிப்படை வினைச்சொல். அதாவது வந்து ஒரு அடிப்படை வினைச்சொல் சொல்லி சொன்னா நான் தமிழ் எடுத்துக்கொண்டேன்னு சொல்லி சொன்னா அடி என்றது வந்து ஒரு அடிப்படை வினைச்சொல்லா வரப்போகுது. அடி, ரைட்? அடி. சோ அதாவது வந்து நாங்க அடிக்கிற விஷயம் வந்து அடிக்கிற விஷயத்த வந்து அடி என்று நாங்க அடிப்படை வினைச்சொல் உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி சொல்றோம். அதே அந்த அடி என்ற விஷயத்த வந்து நாங்க பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுவோமா இருந்தா அடித்தேன். நிகழ்காலத்துல சொல்லுவோமா இருந்தா பிரசன்ட் டென்ஸ்ல அடிக்கிறேன், அடித்து கொண்டிருக்கிறேன்.
அடிப்பேன். இந்த ஃபியூச்சர் டென்ஸ்ல நாங்க சொல்லுவோம் அடிப்பேன். அதே மாதிரி இந்த இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பேஸ் ஃபார்ம், அதுக்கு வந்து எந்த டென்ஸும் இல்ல. பாஸ்ட் டென்ஸா இல்ல, பிரசன்ட் டென்ஸா இல்ல, ஃபியூச்சர் டென்ஸா இல்ல. just as பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb. அதாவது வந்து அடிப்படை வினைச்சொல். அதை நாங்க verb stem 1 என்று நாங்க சொல்லுவோம். நார்மலா இந்த சிங்குலர் அந்த present participle நீங்க பார்க்க மாட்டீங்க. verbs 1, verbs 2, verbs 3 தான் grammatical sectionல வந்து நீங்க பாப்பீங்க. சோ இதை வந்து நான் லைட்டா சொல்றேன். அதாவது எல்லாமே வந்து நான் இப்பவே சொல்லிச்சேன்னா உங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்க போகுது. சோ உங்களுக்கு விளங்குறது, உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் நான் இப்ப சொல்றேன். அதை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பேஸ் ஃபார்ம் ஆஃப் த சென்டென்ஸ். அடிப்படை வினைச்சொல் நாங்க தமிழ்ல சொல்லுவோம். கோ, குக். கோன்னு சொல்லி சொன்னா போறது, குக் சமைக்கிறது, சிங் பாடுறது, லவ் அன்பான, மூவ் அதாவது மூவ் பண்ற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கா செய்யறது, டேக் எடுத்துக்கொள்றது, பிளே விளையாடுறது, கட் வெட்டுறது, புட் போடுறது. சோ இவ்வளவுமே வந்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் த சென்டென்ஸா இருக்க போது அதை நாங்க ரூட் வேர்ப்னு சொல்லுவோம். ரூட்னு சொல்லி சொன்னா புட்னா என்ன? வேர். ஓ யா அசீம், எஸ். புட் புட்னு சொல்லி சொன்னா புட்னா போடுறது. போடுறது. could you please put something sugar ன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் சுகர் அதுக்கு போடுங்க. ஓஹோ. Yeah, so ஓகே, thank you. welcome. So base form is Karan. Yeah, Mr. Karan. 36319. Mr. Karan, are you there? Okay, so raise பண்ண வழியா நான் உங்களை கூப்பிட்டேன். ஹேண்ட் ரைஸ் பண்ண. So base form ன்னு சொல்லி சொன்னா அடிப்படை. Yes, yes. பிளேங்கிறது தோங்குறதுன்னு தானே பிளேன்னு சொல்லுவாங்க. Sorry? பிளேன் போட்டு பிளே விலங்கேல அந்த பிளேன் போட்டுக்குமே பிளே. ஓ, அது வந்து ஸ்டார்ட், அது தோங்குறதுக்கு தானே பிளேன் சொல்றது. பெயர் சொல்லுன்னு சொல்லி சொன்னா நவுன்ல வரப்போகுது. ஓகே ஓகே மேம், ஓகே. Is it clear? என்ன கேட்க வந்த நீங்க சொல்லி எனக்கு I can't touch it. இல்ல மேம், இல்ல பிளேன் போட்டிருக்கு. பிளேங்கிறது வந்து தோங்குறது தானே மேம். தோங்குறதா? தனியா பிளேய வச்சுக்கொண்டு ஒரு வசனம் சொல்லுங்கன்னு சொல்லிச்சுன்னா பிளேல இருந்து தொடங்குவீங்களா? இல்லையே, முன்னுக்கு IUV இது ஏதாவது வரும் தானே. I am playing, you are playing, she is playing, அப்படி வரப்ப தானே. ஜஸ்ட் பிளேன்னு சொல்லி சொன்னா பிளே லைக் பிளேல இருந்து வராதானே ஒரு வசனம். ஓகே ஓகே ஓகே, thank you. Okay, that's fine. So second one, verb third person singular. அதாவது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லி இதுல என்னத்தை சொல்லி இருக்குன்னு சொல்லிச்சோன்னா இன்னொரு ஆளை மையமா வச்சுக்கொண்டு ஒரு ஒருமையான விஷயத்த நாங்க கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா போட we have to use third person singular. Go-க்கான third person singular வந்து goes, she goes, he goes, like cook cooks, sing sings, love loves. S வந்து சேரப்போகுது. இதுல பெரும்பாலும் எஸ் அல்லது எஸ் சேரப்போகுது. ஆனா இதுல வந்து எஸ் சேரப்போகுது verb third person singular. சோ இது உங்களுக்கு விளங்கலன்னு சொல்லி சொன்னா இதை இக்னோர் பண்ணுங்க. இதை நாங்க திருப்பி படிப்பிக்க நான் ஏன் அந்த எஸ் என்ற விஷயத்த வந்து நான் சொல்றேன். present participle ன்னு சொல்லி சொன்னா ing ஃபார்ம் சேரப்போகுது. going, cooking, singing. எஸ் அந்த கடைசி வசனத்தோட கடைசி சொல்லோட ஒரு மாற்றம் இல்லாம ஐஎன்ஜி சேரப்போ, அதாவது இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயத்த நாங்க சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டு கதைக்க போறோம். அதை நாங்க சொல்லுவோம் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்னு சொல்லுவோம். பிரசன்ட் பார்ட்டிசிபிள், பிரசன்ட்னு சொல்லி சொன்னா இப்ப நடந்து கொண்டிருக்கிறது பிரசன்ட் டென்ஸ்னு சொல்லி சொன்னா நிகழ்காலம். சோ பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்னு சொல்லி சொன்னா ஐ ஆம் ஸ்டடி, ஐ ஆம் டீச்சிங். நான் இப்ப படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன், ஐ ஆம் டீச்சிங். you are listening, நீங்க இப்ப கேட்டு கொண்டிருக்கிறீங்க, அல்லாட்டி you are studying, நீங்க இப்ப படிச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லிக்கல வந்து இப்ப நடக்கிற செயற்பாடு. சோ அதை நாங்க சொல்லுவோம் கோயிங், குக்கிங், ஐஎன்ஜி போட்டு கதைக்க போறோம். அவ்வளவுதான் அதுல வித்தியாசம். பாஸ்ட் ஃபார்ம்னு சொல்லி சொன்னா ஆல்ரெடி முடிஞ்ச விஷயம். he went to the shop, அவன் கடைக்கு போயிட்டான்.
போயிட்டான், போய் விட்டான், அதாவது இறந்த காலம் முடிஞ்ச ஒரு விஷயத்த நாங்க சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா அதை வந்து நாங்க பாஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். அதை நாங்க verbs 2 சொல்லுவோம். பேஸ் ஃபார்ம் ஆஃப் த சென்டென்ஸ் verbs 1 சொல்லுவோம். அதே சமயம் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து verbs வந்து verbs 2 சொல்லுவோம். verbs stems 2 சொல்லுவோம். went, cooked. Yes, சோகமில்ல மிஸ், கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நீங்க ரெக்கார்டிங் கொஞ்சம் அனுப்புவீங்களா? wait. So everyone can hear me properly or everyone has the signal problem? எல்லாருக்குமே வந்து நான் கதைக்கிறது கிளியர் இல்லாம தான் விளங்குதா இல்லாட்டி? Clear Yes, I think Azim, yes, I think Azim, your area have some signal problem. So நீங்க வீடியோ பாருங்க, வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு விளங்குன்னு சொல்லி சொன்னா நீங்க பர்சனலா கேட்கலாம். No worries. Right? ஓகே மிஸ். Okay. So past form னு சொல்லி சொன்னா நடந்து முடிஞ்சதை நாங்க past form னு சொல்லுவோம். The last one is past participle form. அதாவது வந்து அதுவும் வந்து நடந்து முடிஞ்ச செயற்பாடுகள் தான். இது வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. இது கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல நடந்து முடிஞ்சது வந்து நாங்க past participle form னு சொல்லுவோம். gone, cooked, sung, loved, moved, taken, played, cut, put. நீங்க யோசிக்கலாம், நீங்க இப்படி சொல்றீங்க மிஸ், அது என்னன்னு நாங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது, என்னன்னு நாங்க எழுதுறது, என்னன்னு நாங்க இதை பாடமாக்கணுமான்னு கேட்டா அதுக்கான விடை எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அந்த கிளாஸ்ல சொல்ல போறேன். அதாவது verbs பத்தி படிப்பிக்கிற கிளாஸ்ல வந்து நான் சொல்ல போறேன். இப்ப உங்களுக்கு verbs என்ன, what is the definition of verbs, what is the example for verbs, what is the form of the verbs. அதாவது 5 வகையா verbs இருக்குது. அதுல 3 வகை முக்கியமான வகை. அது வந்து பேஸ் ஃபார்மா இருக்க போது, பாஸ்டா இருக்க போது, பாஸ்ட் பார்ட்டிசிபிளா இருக்க போது. மற்றது verbs இந்த டெஃபினிஷன், மற்ற verbsக்கு கொஞ்சம் உதாரணம். அது உங்களுக்கு இந்தியன் கிளாஸ் பொறுத்த வரையில தெரிஞ்சா சரி. இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் உங்களுக்கு விளங்கலைன்னு சொல்லி சொன்னா just wait it. அந்த மற்ற கிளாஸ் நான் உங்களுக்கு படிப்பிச்சோன்னா வந்து அதை விளங்கும். ஜஸ்ட் நான் verbsக்கான வகைகள் 5 இருக்குது என்றதை காட்டுறதுக்காண்டி தான் இதுல கொண்டு போட்டிருக்கிறேன். ஓகே மிஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன மிஸ் சொல்லுங்க. சாரி, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா அது என்ன மிஸ்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லிச்சோன்னா அதாவது வந்து கொஞ்ச நேரத்துக்கு முதல் நடந்த விஷயத்த நாங்க சொல்லிக்கல. we have to use past participle. Okay miss. Yeah. So these are the points. So verbs பத்தி உங்களுக்கு வந்து முதலாவது தெரிய வேண்டிய விஷயம், what is the definition of verbs, what are the example for verbs, what are the kinds of verbs, எத்தனை kinds இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா சரி. So let's move to the giving instruction. So verbs பத்தின விஷயம் வந்து வராதபடியா தான் நான் இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து questions வந்து தரையில. ஸோ உங்களுக்கு இது ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்கு, ஒரு verbs பற்றின ஒரு ஐடியாவுக்கு வந்து தந்ததுதான் இது. ஸோ இதை நீங்க கேப்சர் பண்ணி இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஸோ have to you move to the next slide. So this is the giving instructions. This is the heading. We have to study about giving instructions. எனக்கு சொல்லுங்க பாப்பம், what is the meaning of instructions, giving instructions? கட்டளை அறிவுறுத்தல். அப்ப அறிவித்தல் சொல்லி சொன்னா okay, what is the meaning of Information. Announcement. Okay, information. அப்ப தகவல் சொல்லி சொன்னா okay, information ன்னு சொல்றீங்க. அப்ப தகவல் சொல்லி சொன்னா என்ன இங்கிலீஷ்? Announcement. Announcement, அறிவித்தல், தகவல், information. So instructions mean கட்டளை. Miss அறிமுகம் mean கட்டளை. Instructions. So you have to ask help from the Google Translator, right? So எந்த நேரம் நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டர் கேட்காதீங்க, எந்த நேரம் சரியா சொல்லணும்னு சொல்லி இல்லாது. ஸோ ஜஸ்ட் அது மீனிங்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தரதையுடைய நீங்க கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க போடுறீங்கன்னு சொல்லி சொன்னா எந்த வகையில, அதாவது எந்த நேரமும் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் சொல்றது வந்து சரி என்று எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த கிளாஸ்ல நீங்க அந்த விஷயத்த ஒரு கச் பண்ணி கொள்ளுங்க.
அதாவது வந்து நீங்க ஒரு சென்டென்ஸா இருக்கட்டும், we have give instruction in many ways such as எல்லாத்தையும் நீங்க அடிச்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா எல்லாத்தையும் இந்த மீனிங் வந்து தனியா தான் வரப்போகுது. இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் தனியா நீங்க அடிச்சு கேட்கறது ஓகே, அது வேற விஷயம். சோ ஒரு பேராகிராஃப போட்டுட்டு அதுக்கான மீனிங்னு சொல்லி சொன்னா எஸ் உங்களோட மைண்ட்ல அந்த மீனிங் என்னன்னு சொல்லி தெரியும்னு சொல்லி சொன்னா பார்க்கலாமே ஒழிய எக்ஸாக்டா அதுதான் மீனிங் என்ற விஷயம் வந்து அது போய் டிரான்ஸ்லேஷன்ல கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வந்து சரியா சொல்ல அப்படி ஒரு லைன் பை லைன் தான் அது வந்து என்ன செய்ய போகுது, டிரான்ஸ்லேட் பண்ண போதே ஒழிய ஃபுல்லா வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணாது. ஸோ டிரான்ஸ்லேட்டர் நீங்க அடிக்கடி பயன்படுத்துறத வந்து நீங்க தடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பதிலாக நீங்க பிளே ஸ்டோர்ல வந்து டிக்ஷனரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டிக்ஷனரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டு நீங்க அடிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு தமிழ் மீனிங்கும் வரும், சிங்கள மீனிங்கும் வரும். ரெண்டு விஷயம் பார்த்துதான் போயிடும். ஆல்சோ இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க கையால தான் எப்படி அடிக்கணும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஸ்பெல்லிங் பாடமாக்கப்பட்டுரும். ரெண்டாவது விஷயம். மூன்றாவது இன்ஸ்ட்ரக்ட் அடிக்கல இன்ஸ்ட்ரக்ட்லயே நிறைய வசனம் வந்து கீழே நிக்க போகுது. கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல அப்படி இல்லை. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாங்க கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா போனே ஹெல்ப் பண்ணும். ஸ்பெல்லிங் பிள்ளைன்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த பட்டின் அமர்த்தினீங்கன்னு சொல்லி சொன்னா என்னது ஸ்பெல்லிங் சரியா வரும்னு சொல்லி. அப்ப கூகுள் டிரான்ஸ்லேட்டர் நீங்க எவ்வளவுக்கு சூஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கும் கூட நாலேஜை வந்து என்ன செய்ய போறீங்க, டிக்ரீஸ் பண்ணி கொண்டு இருக்க போறீங்க. ஸோ டிக்ஷனரின்னு சொல்லி சொன்னா அது மச் ஹெல்ப் பண்ணும். என்னது பிளே ஸ்டோர்ல இருக்கிற டிக்ஷனரியை விட நீங்க ஹேண்ட்ல ஒரு பிசிக்கலி ஒரு ஹார்ட் காப்பியில டிக்ஷனரியில வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க தேடி பாருங்க, உங்களுக்கு ஸ்பெல்லிங் ஞாபகம் இருக்கும். பண்ணா நான் இப்ப சொல்றதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் த டைம் இஷ்யூஸ். பட் நாளைக்கு நீங்க ஒரு டிக்ஷனரி ஒன்று வாங்கி அதுல ஒரு வேர்டை நீங்க தேடுங்க. கூகுள் டிரான்ஸ்லேட்டர் ஒரு வேர்டை போட்டு பாருங்க. இந்த ரெண்டுலயுமே இது எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கே விளங்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க தேர்டேக்ல வாய்க்குல இருந்து நேரமே சொல்லி கொண்டிருக்க போறீங்க. INSTUR சொல்லி நீங்க சர்ச் பண்ணி தான் பார்க்க போறீங்க. பிகாஸ் டிக்ஷனரி உடனே தேடி தராது, நீங்க தான் மேனுவலா தான் தேடணும். பட் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அப்படி செய்யாது. இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி சொன்னா ஸ்பெல்லிங் நாங்க பிள்ளையா போட்டாலும் அது ராங் ஸ்பெல்லிங்னு சொல்லி கரெக்ட் ஸ்பெல்லிங் அது தந்து தானே விட தரும். ஸோ உங்களுக்கு வந்து யோசிக்கிற வீதம் வந்து குறைவா இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது டிக்ஷனரி பார்க்குறது, அதாவது வந்து ஒரு சொல்லுக்கான மீனிங் பார்க்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க மற்ற நேரம் என்ன செய்யுங்க, இந்த கிளாஸஸ் அதாவது இந்த 24 கிளாஸ் நீங்க யூஸ் பண்ணி கொண்டு கேட்கல, இந்த 24 கிளாஸ் நீங்க ஸ்டடி பண்ணி கொண்டு கேட்கல, ப்ளீஸ் யூ ஹாவ் டு யூஸ் டிக்ஷனரி. நீங்க போன்ல ஓகே உங்களுக்கு மேனுவலா வாங்கி பார்க்கறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொல்லி அது மச் பெட்டர். இல்லைன்னு சொல்லி சொன்னா டிக்ஷனரி என்ற ஒரு பிளே ஸ்டோர்ல போய் டிக்ஷனரி அடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா ஆல்ரெடி அதை என்ன செய்யும், டவுன்லோட் பண்ணும். ஆல்ரெடி உங்களுக்கு யோசுவா சார் இன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கலாம் இந்த விஷயம் சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப் ஒன்று தந்திருப்பார், isn't it? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நடந்திருக்கும். அதுல உங்களுக்கு ஒரு ஆப் ஒன்று பற்றி கதைச்சிட்டு அவர் உங்களுக்கு So you have to use that one because translatorன்றது வந்து இன்றைய காலத்துல வந்து எங்களோட டைமை மிச்சப்படுத்துறதுக்காக வந்தேன்னு சொல்லித்தான் நாங்க அதை யூஸ் பண்ண வலிக்கிறோம். பட் இட் கேன் பி டிக்ரீஸ் அவர் நாலேஜ். வேணும்னு சொல்லி சொன்னா மேனுவலா நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சொல்ல எடுத்துட்டு நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல அடிச்சு பாருங்க, உங்களுக்கு அந்த சொல்லில இருக்கிற ஒரு விஷயம் அந்த சொல்லில இருக்கிற அந்த ஸ்பெல்லிங் வந்து உங்களோட மைண்ட்ல நிக்காது. உங்களுக்கு தெரியாத சொல்ல எடுத்து அதை பாருங்க. அட் த சேம் டைம் மேனுவலா டிக்ஷனரியில பாருங்க எந்த சொல்லு உங்களோட மைண்டுக்கு நிக்குதுன்னு சொல்லி நீங்களே அதை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ கூகுள் டிரான்ஸ்லேட்டர் எந்த நேரம் போய் ஹெல்ப் கேட்கறத வந்து இந்த கிளாஸ் இந்த 24 நாட்களுக்கு வந்து நீங்க குறைச்சு கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்க எல்லாம் ஒரு 24 நாளும் திருப்பி டிக்ஷனரியில பாக்கல அதுக்கே பழக்கப்படுறீங்க. ஸோ டிக்ஷனரி ப்ளீஸ் keep your Google Translator silent, right? So giving instruction ன்னு சொல்லி சொன்னா அறிவித்தல், அதாவது அறிவித்தல் அல்லது அறிவுறுத்தல் ரெண்டுமே மீனிங்ல வரப்போகுது. ஸோ கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாங்க ஒரு அறிவித்தல் அல்லது அறிவுறுத்தலை எப்படி நாங்க மற்றவர்களுக்கு கொடுக்க போறோம், கிவிங் எப்படி வழங்குறதுன்னு சொல்லித்தான் பார்க்க போறோம். பாருங்க கீழே we can give instructions, நாங்க இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கலாம் in many ways, நிறைய வழியில நாங்க இந்த அறிவித்தல் அல்லது அறிவுறுத்தல்களை நிறைய வகையில வந்து நாங்க கொடுக்கலாம் என்னோட ஆட்களுக்கு. அது எப்படி என்னென்ன வகையா இருக்கலாம், such a request, advice, command and encouragement. So request, what is the meaning of request? Request and வேண்டுகோள். Yes, ஒரு விஷயத்தை வந்து நாங்க ப்ளீஸ் பண்ணி கேட்க போறோம். ரிக்வெஸ்ட் சொல்லிச்சுன்னா வேண்டுகோள். இப்ப எனக்கு அது வேணும் என்று சொல்றதை விட ப்ளீஸ் கிவ் மீ என்று சொல்றதை விட அதாவது ஹாமா
ஒரு வேண்டுகோள் அன்றைக்குலயே வந்து அந்த வேண்டுகோள்ன்ற வார்த்தையிலேயே இருக்குது. என்னது ஒரு விஷயத்த நாங்க ப்ளீஸ் பண்ணி இன்னொரு ஆள்கிட்ட இருந்து கேட்க போறோம். கிவ் அதாலாட்டி ப்ளீஸ் பண்ணி சொல்ல போறோம். ப்ளீஸ் ஓப்பன் த டோர். அதாவது ப்ளீஸ் என்ற ஒரு ஹாமா நாங்க ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆட்களுக்கு எடுத்து சொல்ல போறோம், ரிக்வெஸ்ட் பண்ண போறோம். அட்வைஸ், வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் அட்வைஸ்? அட்வைஸ் அறிவுரை. 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 ரிக்வெஸ்ட் சொல்லி சொன்னா நாங்க ஒரு விஷயத்த வந்து ப்ளீஸ் பண்ணி சொல்ல போறோம். ப்ளீஸ் அதை செய்யன்னு நாங்க சொல்ல போறோம். அட்வைஸ் சொல்லி சொன்னா ஒரு அறிவுரை. நீங்க செய்தா செய், இல்லாட்டி போ. அதாவது வந்து நீ நான் எந்த அறிவு கட்டின மாதிரி உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், நீ செய்ய விருப்பம்டா செய், இல்லையன்னு சொல்லி சொன்னா செய்யாத. சோ அட்வைஸ். கமாண்ட், கமாண்ட் அதை நாங்க கட்டளைன்னு சொல்லுவோம். கமாண்ட் என்று சொல்லி சொன்னா யூ ஹாவ் டு டூ திஸ். விரும்பியோ நீ விரும்புறியோ இல்லையோ அந்த விஷயத்த நீ செய்து முடி. கமாண்ட் பண்றது. ஓப்பன் த டோர். அதுங்க ப்ளீஸும் வராது, ஒன்றும் வராது. ஜஸ்ட் ஓப்பன் த டோர். அந்த கதவை நீ துற. ஓப்பன் த டோர். ரிக்வெஸ்ட் சொல்லி சொன்னா அது ஹாமா இருக்க போகுது. ப்ளீஸ். சிக்னல் இல்லை. Sorry, network issues. Can you see my screen? Yes, ma'am. Yes, ma'am. Sorry for that. So request சொல்லி சொன்ன ஒரு விஷயத்த நான் ஹாமா கேக்குறது. அட்வைஸ் சொல்லி சொன்னா as a friend நாங்க அந்த அட்வைஸ் சொல்றது. கமாண்ட் அத ஒரு கட்டளையா சொல்றது, நீ அதை செய்தே ஆகணும்னு சொல்றது. அண்ட் என்கரேஜ்மெண்ட், ஒரு ஆட்களுக்கு வந்து நாங்க மோட்டிவேட் பண்றது, அதாவது வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு அடுத்த மாதிரி வரிகளை வந்து நாங்க சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா அதை நாங்க என்கேஜ்மெண்ட் சொல்லுவோம். ஸோ கிளாஸ் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஸ்க்ரெச் பண்ற ஆட்களை வந்து நான் கிளாஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஒன், ரைட்? Yeah, we can give instructions many ways, such as request, advice, command, and engagement. இந்த 4 வழியிலையும் வந்து நாங்க ஒரு விஷயத்தை வந்து மற்றவர்களுக்கு சொல்லலாம். Giving instructions மற்றவர்களுக்கு வந்து நாங்க சொல்லலாம். We can give instructions in many ways, such as request. Excuse me, miss. Yes. Command COMMAND. கமாண்ட் வந்து தலைமைத்துவம் அப்படித்தானே? கமாண்ட் சொல்லி சொன்னா லீடர். கட்டளை. Command. சொன்னது கேட்கல, ரிப்பீட் பண்றா. உடஞ்சிருஞ்சு வர கவரேஜ் இல்லாத மாதிரி. Wait. Okay. Hello. Hello. Yeah, here internet connection is okay. So from your side, I think. So we can give instruction in many ways, such as request, advice, command, and encouragements. So இந்த 4 வகையால நாங்க இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இன்னொரு ஆட்களுக்கு வந்து வழங்கலாம். Giving instructions. So already நான் சொன்ன மாதிரி the first one is, the fourth one is giving orders or positive. அதாவது பாசிட்டிவா ஒரு ஆர்டரை நாங்க கொடுக்க போறோம்னு சொல்லி சொன்னா giving orders, right? Giving orders ன்னு சொல்லி சொன்னா அதாவது நாங்க ஒரு ஆர்டர் இதை நீ செய்தே முடிக்கணும், அதாவது பாசிட்டிவான ஒரு ஆர்டர். கிவிங் ஆர்டர்ஸ், பாசிட்டிவான ஒரு கட்டளைகளை வந்து நாங்க கொடுக்க போறோம்னு சொல்லி சொன்னா பாசிட்டிவ் வரப்போகுது. பி குவைட் சொல்லி சொன்னா அது அமைதியா இருங்க. பி குவைட், அமைதியா இருங்க. டேக் கேர், கவனமா இருங்க. டேக் கேர். லிசன், கவனிங்க. லிசன் ப்ளீஸ், கவனிங்க. லிசன். சிட் டவுன், இருங்க. கெட் மீ சம்திங் டு ட்ரிங்க், எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாரீங்களா? கெட் மீ சம்திங் டு ட்ரிங்க், அல்லாடி குடிக்கிறதுக்கு ஏதாவது தாரீங்களா?
get me something to drink. Come and meet me now. Come and meet me now. As a order. இது வந்து என்னது ஒரு order. அதாவது வந்து ஒரு மேனேஜர் இருக்கிறார், ஸ்டாஃப் இருக்கிறார். ஸோ ஸ்டாஃபுக்கு மேனேஜர் சொல்லலாம் என்னது come and meet me now. இப்பவே என்ன வந்து சந்திங்க. ஒரு அதிகார லெவல்ல, அதாவது ஒரு ஹையரார்கி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா மேலே இருக்கிறது மேனேஜ்மெண்ட் லெவல்னு சொல்லி சொன்னா கீழே இருக்கிறது ஸ்டாஃப் லெவல்னு சொல்லி சொன்னா ஆஸ் அ ஓர்டரா மேலே இருக்கிறார்கள் கீழே இருக்கிறார்களுக்கு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இது என்னது ஒரு பாசிட்டிவா வருது. come and meet me now. clean this place quickly. ஸோ நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ இந்த இடத்தை வந்து நீங்க விரைவா வந்து என்ன செய்யுங்க, கிளீன் பண்ணுங்க. clean this place quickly. behave yourself. behave yourself. உங்களோட பாட்டுல, அதாவது உங்களோட செல்ஃப், அதாவது உங்களோட பாட்டுல இருங்க. behave yourself. respect others. மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுங்க. respect others. do your homeworks. do your homeworks. do your homeworks. do your homeworks ன்னு சொல்லி சொன்னா உங்களோட ஹோம்ஒர்க்ஸை வந்து விரைவா செய்து முடியுங்க. do your homeworks. உங்களோட ஹோம்ஒர்க்ஸ் செய்யுங்க. நான் இப்ப வந்து ஆஸ் அ டீச்சர் அல்லது ஆஸ் அ லெக்சரர்ஸ் நான் எந்த நிலைமையில இருந்து சொல்லலாம் என்னது please do your homeworks என்று நான் சொல்லலாம். அதே சமயம் do your homework on time என்று சொல்லலாம். சோ ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ப்ளீஸ் என்று கேட்டா ஓகே ரிக்வெஸ்டா கேட்கிறா, so we have to do this. so do your homework on time என்று நான் சொல்றேன். it's an order. நீங்க விரும்பியோ விரும்பாமலோ அந்த விஷயத்தை செய்ய போறீங்க. so giving orders in positive wayல வந்து இவ்வளவு விஷயம் வரப்போகுது. also giving orders in negative ல வந்து just முன்னுக்கு don't வரப்போகுது. அவ்வளவுதான் வித்தியாசம். don't open the door. don't speak Tamil. don't listen to Tamil song. don't sit down there. don't open the door. don't speak Tamil. don't listen to Tamil songs. Tamil songs நீங்க கேட்காதீங்க. don't sit down there. அங்க இருக்காதீங்க. don't make me angry. என்ன கோவப்படுத்தாதீங்க. don't come to the class late. கிளாஸுக்கு லேட்டா வராதீங்க. don't disturb me. don't cross your limit. don't cross your limit. So yeah. So next one we are going to study about the advice, right? அடுத்தது வந்து நாங்க advice பார்க்க போறோம். அதுக்கு முதல் sorry for the inconvenience students. So I have wait.